தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. மகர ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். நம்ம இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கான நவம்பர் மாத பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை பாதகமாக இருக்கா? பாதகமாக இருந்தால் அது எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கணும்? உங்களுக்கான பரிகாரம் என்ன? மேலும் நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த வகையில் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க மகர ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னன்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7.5 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னன்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இந்த 2025 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் ஒரு 4 மாதங்களுக்கு உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருந்தது. இந்த 2025 10 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்களும் அடுத்து 2026 தொடக்கத்தில் முதல் 4 மாதங்களும் இந்த இடைப்பட்ட 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுதுங்க. உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவான்
பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. சப்தமஸ்தானத்துல குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும், பாக்கியஸ்தானத்துல சுக்கிர பகவானும், தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவானும், லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காருங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க. இதில் சூரியன் நீச்சம் அடைந்ததாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போறாங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தவிர குருவுடைய பார்வையும் அங்க இருக்குதுங்க. உங்களுக்கு முதலாவதா பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர பெயர்ச்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தியும், சூரிய பெயர்ச்சியும், சுக்கிர பெயர்ச்சியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால ஒட்டுமொத்த ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த ஒரு 4 வருடமாகவே பாத்தீங்கன்னா 7 சனி மூலமாக நிறைய இழப்புகளை தான் பெரும்பாலும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. நாங்களும் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லபடியா வாழ மாட்டோமா அப்படின்னு தான் தினம் தினம் நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 7 சனி மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இத்தனை நாட்களா உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக முழுவதுமாகவே பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார். இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில சற்று உயரப்போகுது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா 7 சனி மூலமாக இந்த பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்திருப்பீங்க. இனி இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியோட பலன் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்கார். இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்தில் மற்ற ராசிக்காரங்களோட மகர ராசிக்காரங்களுக்கு சற்று ஒரு உயர்வுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே உங்களை விட ஒரு ஹையரான ஒரு பொசிஷனில் போயிருப்பாங்க. உங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. இது எல்லாமே பார்க்கும்பொழுது ரொம்பவே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சவாலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் வீட்டில் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம்ங்கிறாங்க, செவ்வாய் ஜாதகம்ங்கிறாங்க, சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக
பொருத்தம் வராததுனால நிறைய திருமணங்களும் தடைபட்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிய மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான். அந்த டைமில் இந்த எல்டர்ஸோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு கேஸ்டாக இருக்குது, நல்ல குடும்பமாக இல்லை, நல்ல வசதி இல்லை, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. இனி ஒரு 6 மாத காலகட்டங்களுக்குள்ள புதிய உறவு ஒன்று தானாகவே உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது உங்களுடைய புதிய காதலியாக இருக்கலாம், இல்லை வருங்கால மனைவியாக இருக்கலாம், புதிய நண்பர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக ஒரு மாறுதல் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. மகர ராசி மற்றும் மகர லக்னத்தினருக்கு வரும் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் பொருளாதாரம் போன்றவற்றை பார்த்து கொள்வது நல்லதுங்க. ராசியை குரு பார்ப்பதாலும் குரு வக்ரமாவதாலும் 11ஆம் தேதியிலிருந்து நீச்சமாவதாலும் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், பயணம் சார்ந்த விஷயங்கள் நவம்பர் 11ஆம் தேதிக்கு முன்பு போய் வருவது நல்லது. 11ஆம் தேதிக்கு பிறகு செல்லலாம், ஆனால் மெதுவாக நடைபெறும். தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஜாதகத்தில் சனி வக்ர கதியில் இருந்ததால் பொருளாதாரம் அற்புதமாக இருந்திருக்கும். வக்ரம் இல்லையெனில் நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். செவ்வாய் 11ஆம் வீட்டில் நின்று குரு பார்வை பெறப்போகிறார். மனதில் நிம்மதி பெருகும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் தோன்றும். வீடு மனை சொத்துக்கள் அமைந்து வரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். லாபம் அபரிமிதமானதாக இருக்கும். சிறிய தொகையை வைத்து பெரும் லாபத்தை பெரும் பாக்கியத்தை பெறுவீங்க. சுக்கிரன் 5-10க்கு உடையவர். குடும்பம் தொழில் ஆட்சி பெற்று தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குகிறார். தொழில நல்ல லாபங்கள் உண்டாகும். குடும்ப தேவைகள், குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். புதன் 6-9க்கு உடையவர். அப்பா அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும்.
மேலும் அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே நிதானமாக இருப்பது நல்லது. சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால் மன நிறைவை அடைவீங்க. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருப்பதால் தடைகளை உடைத்து வெற்றிகளை தருவாங்க. சூரியன் 8க்கு உடையவராக இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். 8க்கு உடையவர் 11ஆம் வீட்டுக்கு 16ஆம் தேதிக்கு மேல் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் ஏற்படும். 7.5 சனியின் தாக்கங்கள் குறைந்து ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். பெரிய அளவு எதிர்பார்க்காவிடனும் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். எளிதில் மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புண்டு. குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும். குடும்ப செலவை சமாளித்து பண வரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறமை கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறையும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை தரும். ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள், மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வரலாம். கவனமாக இருப்பது நன்மையை தரும். பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லதுங்க. அடுத்ததா திருவோண நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியும். பண வரத்து திருப்தியை தரும். கலைத்துறையினர் கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியிருக்கும். நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நன்மையை தரும். அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். மேலிடத்தில் முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும். சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே உற்சாகமாக காணப்படுவீங்க. சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா வாராகி அம்மனை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும். தடைகள் விலகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் 13, 14, 15. இந்த நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் 23, 24. இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.